ஒரே நேரத்தில் இரண்டு யுத்தம். ஒன்று இஸ்ரேல் ஈரான் யுத்தம், இன்னொன்று ரஷ்யா உக்ரைன் யுத்தம். இங்கே இரண்டுலேயுமே ஒரு விஷயம் பொதுவாக பேசப்படுது, அதுதான் நாசிஸ்ட். இந்த நாசிசம் அப்படிங்கிறத பற்றி இரண்டு பேருமே பேசுகிறாங்க. புட்டின் அவர்கள் சொல்கிறாரு, நியோ நாசிஸ் தான் இப்போ இருக்கக்கூடிய உக்ரைன் படை, குறிப்பாக ஜெலன்ஸ்கி. அவங்கள அழிக்கலைன்னா அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக புற்றுநோய் மாதிரி என்டையர் ரஷ்யாவை போட்டு தள்ளிடுவாங்க. ஜெலன்ஸ்கி அவர்களுடைய ஆட்சி பொறுப்பு அப்படிங்கிறது ரஷ்யாவை அழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பல நாடுகளால் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறாரு புட்டின். அதே மாதிரி புதிய ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காரு நெத்தன்யாகு அவர்கள், இஸ்ரேலினுடைய பிரைம் மினிஸ்டர். அயத்தல்லா கமேனி அவர்கள் இப்போதைய ஹிட்லர். அவர் கண்டிப்பாக யூதர்களை கொன்றுட்டு தான் அடங்குவார் அப்படின்னு சொல்கிறாங்க. நியோ நாசிஸ், புது ஹிட்லர், இரண்டுமே ஒன்று தானே. இரண்டு யுத்தத்துக்கும் பொதுவான ஒரு நபரும் இருக்கிறார். அவர் வேறு யாருமே கிடையாது, டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தான். மனுஷன் எங்கே இருக்காருனே தெரிலப்பா. 24 மணி நேரத்தில் ரஷ்யா உக்ரைன் போரை முடிச்சுடுவேன், இஸ்ரேல் ஈரான் யுத்தத்தை முடிக்கிறதுலாம் எனக்கு இப்படிங்கிறதுக்கு முன்னாடி சரியாயிரும் அப்படின்னு சொன்னவர் இப்போது பிஸ்னஸ் பேச போயிருக்காரோ என்னமோ. ரஷ்யா உக்ரைன் என்ன நடந்தது அப்படிங்கிறத ஆஃப்டர் லாங் டைம் வியூகத்தில் பார்க்க போகிறோம். வியூகத்தில் வீடியோ போடணும் அப்படிங்கிறது என்னுடைய நீண்ட நாள் ஆசை. தொடர்ச்சியாக வீடியோ, அதுவும் ஒரு பொக்கிஷத்தை விட ஃபயர் அப்டேட்டாக வியூகத்தில் போடணும்னு ஆசை இருக்கத்தான் செய்து, நேரம் பத்த மாட்டுக்கு, உடம்பு ஒத்துழைக்க மாட்டுக்கு, வயசாகிட்டு இருக்கு பார்த்தீங்களா. எல்லாத்தையும் பார்த்துடலாமா? இப்போதைக்கு ஒரு சீஸ்ஃபயர் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லி இஸ்ரேல்கிட்ட கேட்குறாங்க. அப்போ இஸ்ரேல் சொல்கிறாங்க, சீஸ்ஃபயர் உருவாகிறது அப்படின்னு நீங்கள் வச்சுக்கிட்டாலும் ஈரான் வில் யூஸ் சீஸ்ஃபயர் டு ப்ரொடியூஸ் நியூக்ளியர் வெப்பன்ஸ் அப்படின்னு சொல்கிறார். நியூக்ளியர் வெப்பனை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் ஈரான் அந்த சீஸ்ஃபயரை பயன்படுத்தி கொள்வார்களே தவிர வேறு எந்த பிரயோஜனமும் இருக்காது அப்படிங்கிறது தான் நெத்தன்யாகு அவர்கள் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பதிவு. இந்த பதிவுலேருந்து என்ன தெரியுதுன்னா, யுத்தத்தை நான் நிறுத்த போகிறது கிடையாது. ஈவன் ஈரானே வாண்டடாக வந்து யுத்தத்தை நிப்பாட்டிடலாம் அப்படின்னு சொன்னால் கூட அந்த யுத்தத்தை நிப்பாட்ட போகிறது கிடையாது. இதுதான் இப்போ இஸ்ரேல் நமக்கு சொல்லியிருக்கக்கூடிய செய்தி. இந்த செய்தியில் எவ்வளோ உண்மைத்தன்மை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் அடுக்கடுக்காக அவங்களுடைய அடுத்தடுத்த காய் நகர்த்தலுக்கான திட்டமிடுதல் எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சுட்டாங்க. நியூக்ளியர் ஃபெசிலிட்டி மேலே அட்டாக் நடத்தினவங்க எனர்ஜி செக்டார் மேலே அட்டாக் நடத்தினாங்க. கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேலே நேற்று அட்டாக் நடத்தினாங்க. இன்றைக்கி ஈரான் மறுபடியும் இஸ்ரேல் மீது, ஹைஃபா மீது தாக்குதல் நடத்தும் அப்படிங்கிறது இஸ்ரேலுக்கு தெரியும். அதன் பிறகு இஸ்ரேல் நடத்தக்கூடிய தாக்குதல் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படிங்கிறத இஸ்ரேலும் சொல்லிட்டாங்க. ஈரான் இதுவரையிலும் உலகம் பார்க்காத ஒரு தாக்குதலை இஸ்ரேலுக்கு எதிராக செய்ய போகிறது அப்படிங்கிறத ஈரானும் சொல்லிட்டாங்க. இதற்கு நடுவில் நம்ம ரஷ்யா உக்ரைன் போர் என்ன ஆனது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா, ஜஸ்ட் ஒரு ரீகேப். உக்ரைனுக்கு செம அடி கொடுத்து உட்கார வச்சிருக்காரு புட்டின் அவர்கள், அவ்வளோதான். சிம்பிளாக சொல்லப்போனால் ஒரு 8-9 நாள் நான் வீடியோ போடலைனாலும் ரொம்ப சிம்பிளாக சொல்லப்போனால் இவ்வளோ தான். உக்ரைன் அலறாங்க, எங்களை காப்பாற்றுறதுக்கு ஆள் கிடையாதா, எங்களுக்கு உதவி செய்வதற்கு நாதி கிடையாதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க ஜெலன்ஸ்கி அவர்கள். அதுலேயும் குறிப்பாக இன்னைக்கு ஜெலன்ஸ்கி அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, எந்த மனிதாபிமானமற்ற முறையிலும் ஒரு தாக்குதல் இருக்கிறது என்றால் அது ரஷ்யா நடத்தின தாக்குதல் தான். எங்கள் எனர்ஜி செக்டார் மேலே கடுமையான தாக்குதலை நடத்திட்டாங்க அப்படின்னு சொன்னவர் கடைசியாக ஒரு வார்த்தை சொல்கிறாரு, இஸ்ரேல் ஈரான் யுத்தத்தினால எங்களுக்கு உதவிகள் கிடைப்பது அப்படிங்கிறது கம்மியாயிடக்கூடாது. உடனடியாக பொருளாதார தடை, 1 இல்லை 10 இல்லை 100 இல்லை, எவ்வளவு பொருளாதார தடை போட முடியுமோ அவ்வளவு பொருளாதார தடை போட்டு ரஷ்யாவை முடக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். ரஷ்யாவை அவ்வளோ சீக்கிரம் முடக்கிட முடியுமா அப்படின்னு கேட்டால், ஏங்க 1200 நாட்களை தாண்டி 44 நாடுகளுடைய உதவிகளையும் தாண்டி ஒத்த நாடு தனியாக நின்று போராடிட்டு இருக்குன்னா அது ரஷ்யா தான்யா. வேர்ல்டு ஹிஸ்டரியில் கண்டிப்பாக இந்த யுத்தம் பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்த போகுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரஷ்யா அங்கே போராடுவது உக்ரைனுக்கு எதிராக கிடையாது. உக்ரைன் அப்படின்னு சொல்லி மறைமுகமாக இருக்கக்கூடிய 44 நாடுகளுக்கு எதிரானது. அதில் அமெரிக்கா இருக்காங்க, முதுகில் குத்தக்கூடிய அமெரிக்கா, UK, ஃப்ரான்ஸ் போன்ற நாடுகள் இருக்காங்க. நண்பனாக பெலரஸ் இருக்காங்க, ஹங்கேரி இருக்காங்க. நண்பனாக பெலரஸ், ஹங்கேரி அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு செம்ம ஐட்டத்தில் ஹங்கேரி கை கொடுத்தாங்க ரஷ்யாவுக்கு. ஒருவேளை ஹங்கேரி அப்படி அந்த முடிவை எடுக்கலைன்னா ரஷ்யாவுக்கு இன்னும் கொஞ்சம் சிக்கல் வந்திருக்கும். ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் எல்லாரும் சேர்ந்து மறுபடியும் ரஷ்யாவினுடைய ஆயில் கேஸை பேன் பண்ணலாம், யாரும் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இந்த முடிவு எடுத்து ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் அதற்கான சம்மதத்தை தெரிவிக்கணும். எப்பா நீ வா இதுக்கெல்லாம் ரெடியா, நீ ஓகே சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க.
இதில் ஏதாவது ஒரு நாடு அந்த சக்தியை, அந்த முடிவை வீட்டோ பண்ணிட்டாங்கன்னா அந்த தீர்மானம் அப்படிங்கிறது நிறைவேறாது. ஸோ ஹங்கேரியும் இந்த கூட்டத்துக்கு அழைக்கப்படுகிறது. ஹங்கேரியனுடைய ஃபாரின் மினிஸ்டர் சொல்கிறாரு, எங்களால் இதை அக்செப்ட் பண்ண முடியாது. நீங்கள் நேரடியாக வாங்குறதை விட மறைமுகமாக, ஏகப்பட்ட ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் மறைமுகமாக ரஷ்யாவினுடைய ஆயிலை தான் வாங்கிட்டு இருக்காங்க. எப்படி ரஷ்யாவினுடைய ஆயிலை மறைமுகமாக வாங்க முடியும் விக்கி? ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா, ஆயில் ரிஃபைனரி அப்படிங்கிறது இந்தியா தான் அதிகமாக செய்யுது தெரியுமா? ஆனால் இந்தியா இந்தியர்களுக்கு அதிகமாக செய்வதில்லை அப்படிங்கிறது தெரியுமா? அதே இந்திய நிறுவனங்கள் கூடுதலாக ஐரோப்பிய ஒன்றிய நிறுவனங்களுக்கு தான் ஆயில் ரிஃபைனரி செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க தெரியுமா? இந்த ஆயில் ரிஃபைனரிக்கு ஆயில் யார் கொடுக்குறாங்க தெரியுமா? அதுதான் ரஷ்யா. ஸோ ரஷ்யாட்டேருந்து இந்தியாவினுடைய நிறைய நிறுவனங்கள் ஆயிலை வாங்கி அதை ரிஃபைன் பண்ணி அதை அப்படியே டைவெர்ட் பண்ணி மேற்குலக நாடுகளுக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் நாங்கள் ரஷ்யாவினுடைய ஆயிலை டைரெக்டாக வாங்க மாட்டோம். என்ன சார் இது? எங்கள் ஊரில் டிராஃபிக் போலீஸ் இருக்காங்க, ஒரு 100 ரூபா அப்படிங்கிறத கையில் வாங்க மாட்டாங்க. அங்கே வச்சுட்டு போப்பா அப்படின்னு சொல்லி அப்படி இப்படி கை காணிப்பிப்பாங்க. அங்கே எங்கேயாவது வச்சுட்டு போனால் அதை எடுத்துருவாங்க. அந்த மாதிரி இருக்குது சார் இது. சரி, இப்போது என்ன தான் செய்ய போகிறீங்க? இந்த யுத்தத்தை நிப்பாட்ட போகிறீங்களா உக்ரைன் அப்படின்னு கேட்டால், எனக்கு ஆயுதங்களை கொடுங்கள். இஸ்ரேலுக்கு மட்டும் ஆயுதங்கள் கொடுப்பது அப்படிங்கிறது தொடர்ச்சியாக இல்லாமல் உக்ரைனுக்கான ஆயுதங்களையும் நீங்கள் கொடுங்க. இன்றைக்கி போயிருக்காரு, வியன்னா போயிருக்காரு. வியன்னா போய் ஆர்மேனியா நாடுகள் கூட, வியன்னா போய் ஆஸ்திரியா நாடு கூடலாம் பேசியிருக்கார். ஆஸ்திரியாவினுடைய தலைவர் கூட பேசினவர், பொருளாதார தடை போடுங்க பாஸ், பொருளாதார தடை போடுங்க பாஸ். போட்டதோடு இல்லாமல் நம்ம எல்லாம் 2 பேரும் சேர்ந்து இன்டெலிஜென்ஸில் 2 பேரும் ஒர்க் பண்ணலாம் பாஸ் அப்படின்னு சொல்லி ஆஸ்திரியா தலைவர் கூடவும் பேசியிருக்கார். மனுஷனுக்கு, அதாவது ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு இப்போ என்ன பிரச்சனைனா, ரஷ்யா ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த முக்கியமான இடங்கள் எல்லாத்தையுமே ரஷ்யா கையகப்படுத்திட்டாங்க. வேறு வழியே இல்லை. ரஷ்யாட்ட தான் உக்ரைனுடைய பாதி மினரல்ஸுக்கு அதிகமான இடங்கள் கையகப்படுத்தப்பட்டு விட்டது. 4க்கும் அதிகமான ப்ரொவின்ஸ் அப்படிங்கிறது ரஷ்யாவினுடைய கட்டுப்பாட்டுக்குள் போயிருச்சு. 20% அதிகமான நிலப்பரப்பை ரஷ்யா கொண்டு போயிட்டாங்க. இனி எப்படியாவது ஒரு சீஸ்ஃபயர் ஏற்பட்டது என்றால் அந்த இடம் எல்லாமே ரஷ்யாவுக்கு போயிடும். இதை தடுப்பதற்கு என்ன முயற்சிகள் வேண்டுமானாலும் உக்ரைனுடைய அதிபர் செலன்ஸ்கி அவர்கள் எடுப்பார். இன்றைக்கி கர்சன் ஒப்லஸ்டில் ரஷ்யா நடத்தின தாக்குதல் ஒரு பெரும் தாக்குதலாக கருதப்படுகிறது. அது கூடவே உக்ரைனுடைய இன்னொரு முடிவு, வருஷத்துக்கு 36,000 ட்ரோன்ஸ், லாங் ரேஞ்ச் ட்ரோன்ஸை நாங்கள் உருவாக்க போகிறோம். வருஷத்துக்கு 36,000 லாங் ரேஞ்ச் ட்ரோன்ஸ் மட்டும். இந்த ஷார்ட் ரேஞ்சு, மீடியம் ரேஞ்செலாம் விட்டுருங்க. இந்த லாங் ரேஞ்சு ட்ரோன்ஸ் இருந்தால் மட்டும்தான் இங்கேருந்து ஏவி நேராக ரஷ்யாவுக்குள்ளே போய் தாக்குதலை நடத்த முடியும். இல்லை ரஷ்யாவுக்குள்ளேயே ஒரு ட்ரக்கெல்லாம் அனுப்பி அதுக்குள்ளேருந்து ட்ரோனை எழுப்பி நாங்கள் ரஷ்யாவுக்குள்ளே அடிக்க முடியும். அப்போ இதுக்கெல்லாம் லாங் ரேஞ்சு ட்ரோன்ஸ் வேணும். 36,000 ட்ரோன்ஸ் வருஷத்துக்கு நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணால் மட்டும்தான் வேறு எந்த நாட்டையும் நம்பாமல் எங்களுடைய நாட்டை மட்டுமே நம்பி ரஷ்யாவுக்கு எதிராக எங்களால் வருஷம் ஃபுல்லாக ட்ரோன் அட்டாக் அப்படிங்கிறத பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. வருஷம் ஃபுல்லாக ட்ரோன் அட்டாக்கை பற்றி யோசிக்கக்கூடிய உக்ரைன், நீ தான் பிரெட் பாஸ்கெட்டாக இருந்த யூரோப்புக்கு ஒட்டு மொத்தமாக உங்களுடைய அக்ரிகல்ச்சர்லேருந்து தான் ப்ராடக்ட் போயிட்டு இருந்துச்சு. அங்கே மக்கள், விவசாய மக்கள், அவங்க என்ன ஆனாங்க அப்படிங்கிற கேள்விக்கு ஜெலன்ஸ்கிட்ட பதில் கிடையாது. கண்டிப்பாக சொல்கிறேன், உக்ரைனால் இதுக்கு மேலே அக்ரிகல்ச்சர் அங்கே செய்ய முடியுமா அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு கேள்வியாக மாறிட்டுருக்கு. ஏகப்பட்ட அமைப்புகள், நாடுகள் உக்ரைனை துண்டு துண்டாக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் உக்ரைனுக்கு உதவினார் அப்படின்னு சொல்லி செலன்ஸ்கி அவர்கள் சொல்கிறார். கண்டிப்பாக கிடையாது. உக்ரைன் ஆட்டையை போட்டுட்டார் அப்படிங்கிறது தான் உண்மை. நேரடியாக யுத்த காலத்தில் ஹீரோவாக நின்று புட்டின் அவர்கள் 4 இடங்களை எடுத்தார் என்றால், மறைமுகமாக முதுகுல குத்தி உக்ரைனுடைய மக்கள் அவங்களுடைய வியர்வை, ரத்தம் இது எல்லாத்தையுமே உறிஞ்சி குடிக்கக்கூடிய ஒரு சக்தியாக மாறி நிற்கிறார் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். அவங்களுடைய மைனிங் டீலாக இருக்கட்டும், அவங்களுடைய அக்ரிகல்ச்சராக இருக்கட்டும், அவங்க யார் கூட பேசணும், யார் கூட பேசக்கூடாது, இது எல்லாத்தையுமே டிசைட் பண்ணக்கூடிய ஒரு சக்தியாக மாறி நிற்கிறார் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். சரி, வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் கொடுக்கக்கூடிய ஆயுதங்களை கீழே போடு. வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் கொடுக்கக்கூடிய செக்யூரிட்டி ஆப்ஷனல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அந்த ஆப்ஷன்ஸ் இருந்தால் அது வேணாம். நேட்டோ எக்ஸ்பேன்ஷன் வேணாம், நம்ம ஊருக்குள்ள அது வேணாம், என் எல்லையில் அது வேணாம். இதை தான் நாங்கள் காலங்காலமாக சொல்லிட்டு இருக்கோம். ரீஜிம் சேஞ்ச் அப்படிங்கிறத பற்றி இஸ்ரேல், ஈரான் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த ரீஜிம் சேஞ்சை பற்றி எப்போவோ புட்டின் அவர்கள் பேசினார். ஜெலன்ஸ்கி அவர்கள் சரி கிடையாது, அவருடைய ஆட்சி இங்கே பல அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்டது, பல டீப் ஸ்டேட் பர்சன்ஸ்லால் உருவாக்கப்பட்டது, அவருடைய ஆட்சியை எடுக்கும் வரையிலும் இங்கே ரஷ்யா உக்ரைன் போர் நடக்கும் சொன்னார். யாருமே இந்த ரீஜிம் சேஞ்சை பற்றி பேசலையே. ஈரானில் ஒரு ரீஜிம் சேஞ்சை பற்றி பேசக்கூடிய மேற்குலக நாடுகள் உக்ரைனில் ஒரு ரீஜிம் சேஞ்சை பற்றியான பேச்சுக்களை இன்னும் தொடங்காமல் இருப்பதற்கான காரணம் என்ன? இஸ்ரேல் அடி வாங்குறாங்க, இல்லை இஸ்ரேல் அடி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது மேற்குலக நாடுகளுக்கு பாசிட்டிவ், நெகட்டிவாக இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் ரஷ்யா தோற்க வேண்டும் அப்படிங்கிறது மட்டும்தான் மேற்குலக நாடுகளுடைய மிக முக்கியமான பங்காக இருக்குது. ஒருத்தர் சொல்கிறார், ரொம்ப தைரியமாக வந்து சொல்கிறார், ரஷ்யா எப்போதெல்லாம் வளர்கிறதோ அப்போதெல்லாம் நாங்கள் ரஷ்யாவுக்கு பெரிய அளவில் குடைச்சல் கொடுப்போம், அதே மாதிரி தான் இந்தியாவையும் நாங்கள் பார்ப்போம் அப்படிங்கிறார்.
இது பேசப்பட்டது. சாணக்கியா டிவியில் ஏதோ ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதில் ரொம்ப ஒரு 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 குறுகுறு ஒரு கருத்து இருக்குது தெரியுதா? இந்தியா முன்னேறுது அப்படின்னா இந்தியாவுக்கும் நாங்கள் இதே மாதிரி தான் குடைச்சல் கொடுப்போம். அதில் 100% நாங்கள் ஷியூராக இருக்கோம். யாரும் எங்களை விட வளர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க அமெரிக்கா. புட்டின் அவர்களுக்கு கேன்சர்னு சொன்னாங்க. புட்டின் அவர்கள் இறந்து விடுவார்கள் அப்படின்னு சொன்னாங்க. கடைசியாக புட்டின் அவர்கள் ஒத்துக்கொண்டார். எஸ், கண் பார்வைக்கு குறைவு இருக்குது. எனக்கு ஒரு கண் பார்வை சரியாக இல்லைப்பா, 72 வயசு ஆயிடுச்சு, ஆனால் பார்த்து வாசிப்பதற்கெலாம் பிரச்சனை கிடையாது, குட்டியாக சின்னதாக மங்களாக தெரியுது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை இன்றைக்கி போட்டு உடைத்திருக்கிறார். அது இன்றைக்கி பெரிய ஹாட் நியூஸ். பாருப்பா, புட்டின் அவர்களுக்கு கண் பார்வை மங்கிருச்சாமே அப்படின்னு சொல்லி. சார், வயசு 72 ஆயிடுச்சு, நம்மளாம் 60 வயசுக்கு மேலே உயிரோடு இருப்போமானே தெரியல, 65 வயசுக்கு மேலே எந்திரிச்சு நடப்போமான்னு தெரியல. அந்த மனுஷன் போகிற ஸ்பீடு சும்மா நீங்கள் புட்டின் அப்படின்னு சொல்லி அடிச்சு பாருங்கள். இந்த வயசுலேயும் ஒரு ஸ்பீச்சாக இருக்கட்டும், அவங்க ஒரு க்ரௌடு முன்னாடி நின்று அவர் கொடுக்கக்கூடிய ஸ்பீச், அவர் நடக்கிறது, இது எல்லாமே ஒரு உளவாளியால் மட்டும்தான் சார் செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஐரோப்பிய ஒன்றியம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. எஸ், நாங்கள் ரஷ்யாவுக்கு எதிராக பொருளாதார தடை, கிரீமியாவையும் செவஸ்டோபோலையும் ஒக்குப்பை பண்ணினதுனால அதற்கு எதிரான பொருளாதார தடையை அடுத்த வருடம் வரை நாங்கள் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஐரோப்பிய ஒன்றியம் புதுசாக சில தடைகளை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ ரஷ்யாவுக்கு தொடர்ச்சியான பொருளாதார தடைகள் வந்த வண்ணம் தான் இருக்குது. புட்டின் அவர்கள் தொடர்ச்சியாக இதை எதிர்த்து நான் சண்டை போடுவேன், சண்டை செய்வேன், என்ன நடந்தாலும் சரி அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கார். புதுசாக ட்ரம்ப் அவர்கள் வந்து சொல்கிறாரு, G8 நாடுகளாக இருந்தபோது ஒருவேளை ரஷ்யா G8 நாடுகளாகவே இருந்திருந்தது என்றால் இந்த யுத்தமே நடந்திருக்காது. இப்போ G7 நாடுகளுடைய கூட்டம் நடந்துச்சு பார்த்தீங்களா, அதில் இஸ்ரேல் ஈரானுடைய யுத்தமும் ரஷ்யா உக்ரைன் யுத்தமும் தான் பெருசாக பேசப்பட்டது. அதில் சொல்கிறார் ட்ரம்ப் அவர்கள், G8ஆகவே இருந்திருந்தது என்றால், ஏன் நேட்டோ உருவாகாமல் இருந்திருந்தது என்றால் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கலாம்ல. இங்கே நேட்டோ துண்டாடப்பட வேண்டும் அப்படிங்கிறதுல புட்டின் அவர்கள் உறுதியாக இருக்கார். அதே நேரத்தில் உக்ரைனுக்கான உதவிகள் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிட்டு இருக்கு. ரஷ்யா உக்ரைன் போரில் ரஷ்யாவினுடைய வெற்றி நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு இருக்கு. என்ன நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த பதிவில் பார்க்கலாம். நான் முதலே சொன்ன மாதிரி நிறைய வீடியோஸ் போடணும்னு ஆசை இருக்குது. டைம் போதுமான அளவு இல்லை, பார்க்கலாம் அதற்கு ஏதாவது சொல்யூஷன் கிடைக்குமா இல்லையா என்று. என்னுடைய உடல் நலத்திற்கும் என்னை பற்றியும் அதிகம் தேடிய நிறைய நண்பர்கள் இருக்கீங்க, தோழர்கள் தோழிகள் இருக்கீங்க. திட்டியாவது அவன் எங்கடா போனான் அப்படின்னு சொல்லியாவது கேட்டிருப்பீங்களா. எல்லோருக்கும் நன்றிகள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.